கொரோனா நாளுக்கு நாள் அதிகரித்தே கொண்டே போகிறது. பேட் நியூஸ். மணி 9 ஆகுது, இன்னும் காலேஜ் போகாம தூங்குறது பாரு. எந்திரல. என்னப்பா? எந்திரிச்சு காலேஜுக்கு போ. போகிறேன். ரக்கிட்ட 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 எனக்கு ராஜாவானா வாழுறேன், என்ன தோக்கடிக்க ஒரு தெய்ங்க வருவானே. ஏய் அப்போ நீ இங்கு நான் தானே. ரக்கிட்ட 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 காலேஜுக்கு போவோம், செட் அடிக்க மாட்டோம், தாடி மட்டும்தான் குறை, அழகாத்தானே இருக்கும். என்ன பர்ஸில் 1 ரூபா கூட இல்லை. மாட்டக்கார தம்பிங்கப்பா. சரி அப்பா. என்ன? காலேஜ் ஃபீஸ் கட்டணும். காலேஜ் ஃபீஸா? போன மாதம் தானே கட்டணும். இந்த மாதம் எக்ஸாமும் இல்லை. ஒருவேளை நம்மளே ஏமாத்துவானோ? ஒருவேளை சந்தேகப்படுவாரோ? இல்லைப்பா, அது எக்ஸாம் ஃபீஸு, இது காலேஜ் ஃபீஸ். சரி, அந்த சட்டையாடு. இப்போதைக்கு இந்த காலேஜ் ஃபீஸை கேட்டு சரியா? சரி சரி, பார்த்து போயிட்டோ. சரி, அப்பா பணம் தந்துட்டாரு. மாஸ்டருக்கு போகலாமா இல்லை சூரியரை போட்டு போகலாமா? பார்ப்போம். என்ன பேப்பர் இருந்திருக்காரு, கொஞ்சம் திரும்பி பாரு. ஏன்டா காலேஜை கட்டடிச்சிட்டு படத்துக்கு போய் ரூபா இல்லாமல் எப்போ காலேஜ் ஃபீஸு கட்டணுப்பா? என்னையும் சந்தேகப்படுறீங்களாப்பா? ஏன்டா, இஃப் யூஆர் பேட் ஐ எம் யுவர் டேட். இதில் எந்த பைக்கு பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துக்கோ. சரிப்பா. இது வேண்டாம் அந்த பைக்கு. அப்பா R15. வேண்டவே வேண்டாவா? அதிலெல்லாம் உட்கார முடியுமா மனுஷன்? அப்பா டியோ, பிள்ளைங்க பைக்குப்பா. அதுவும் வேண்டாவா? அப்போ பல்சர். பைக்கு பார்க்க வந்திருக்கோம். இந்த மாடலில் பார்க்கணும். இந்த பைக்கு தான் நம்மளுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன புள்ளதாவனா? இந்த பைக்கு எப்படி இருக்கு மோனே? இல்லைப்பா, அந்த பைக்கு. அந்த பைக்கோட இந்த பைக்கு நல்லா இருக்குன்னு சொல்ற, அதானே? தெரியும்டா, உனக்கு இந்த பைக்கு தான் பிடிக்குன்னு தெரியும். அப்பா தான் உனக்கு இந்த பைக்கு எடுத்திருக்கேன். அப்பா அந்த பைக்கு தான். இப்போ இந்த பைக்கு பிடிச்சிருக்கு, அதானே? அண்ணாச்சி சாவி விடுங்க, போய் ஓட்டி பார்த்துட்டோம். சரி, நான் எடுத்துட்டு போங்கண்ணே. சரிண்ணே. இந்த பைக்கா? வேண்டாம்ப்பா. எப்படி சொல்ல பா? என்னடா? இல்லைப்பா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். லவ்வா லவ்வா லவ்வா? ஆமாம்ப்பா. ஓ, யாரு, எங்கே இருக்காங்க? ஸ்கூல்லேருந்தே லவ் தான்ப்பா பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் சென்னைக்கு வேலைக்கு போயிட்டா. ஓ, திருநெல்வேலி சென்னை பக்கம்தான். ஓ, சென்னையே எங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகேப்பா, போயிட்டு வரேன். போ, ஒரேடியே போ, வீட்டு பக்கம் வந்துடாத. இவன் லவ் பண்ண பொண்ணோட கல்யாணம் பண்ணிட்டு வந்தா போயிட்டு அரிசியோ ஆர்த்தியோ எதோ எடுக்கக்கூடாது. லவ் பண்ணிட்டு வந்து நிற்குதே, இது ஒரு உதவாக்கரை. இந்த உதவாக்கரை நம்பி அது ஒரு லவ் பண்ணுது, அது ஒரு உதவாக்கரை. இந்த 2 உதவாக்கரை சேர்ந்து உருப்படாம தான் போகுது.
சாமே இங்கே வாப்பா. என்னப்பா? இந்த காலேஜ்லேருந்து ஏதோ மெசேஜ் வந்துருக்குமே இருக்கு, என்னன்னு பாரு. அப்படி என்னப்பா வந்திருக்கு? இருங்கப்பா பார்த்து சொல்கிறேன். உங்கள் மகன் கல்லூரியில் மிகவும் நன்றாக படிக்கும் மாணவன். ஓ, அவனுக்கு சரியான மொபைல் இல்லாததால் ஆன்லைன் கிளாஸ் சரியாக அட்டன் பண்ண இயலவில்லை. ஸோ அவனுக்கு ஐஃபோன் XR மாடல் வாங்கி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு கல்லூரி நிர்வாகம் அப்படின்னு போட்டிருக்குப்பா. அப்படியா வந்திருக்கு? ஆமாம், அப்படி தான் வந்திருக்கு. நீங்கள் வேணா பாருங்கப்பா. ஹரிசே இங்கே வா. என்னப்பா? இந்த மெசேஜில் என்ன போட்டிருக்குன்னு பாரு. உனக்கு இருக்கு. உங்கள் பையன் சரியாக படிக்க மாட்டான், இப்போ வேறு ஆன்லைன் கிளாஸ் வேறு வர மாட்டேங்கான், கேட்டால் ஃபோன் சரியில்லை, அப்பா சரியில்லைன்னு காரணம் சொல்கிறான். அவனை ஏன்டா முறைக்கிற? ஒன்ன ஐயோ வேண்டாப்பா, தொடர்ந்தாதீங்கப்பா. வயசான காலத்தில் கிளிகள் ஒன்று போறீங்க. ஹாய் பேபி. பேபி, இந்த லாக்டவுனில் உன்னை பார்க்காம இருக்க முடியல பேபி. எனக்கும் தான் பேபி, உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. நான் உனக்காண்டி ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கேன், கேட்குறியா? ஆ சொல்லு பேபி. பாஸ் இல்லாமல் என் இதயத்தில் புகுந்தவளே, மாஸ்க் இருந்தும் என் மூச்சில் கலந்தவளே. தேங்க்யூ பேபி. கடைசியில் சானிடைசர் போட்டு கை கழுவி சென்றவளே. ஏன்டா உனக்கு ஐயோ, ஆன்லைன் அடிக்காதீங்கப்பா. கிளாஸுக்கு செல்லு வீட்டுக்கு வர வேண்டியிருந்தா மரபு பின்னாடி அடிக்காதீங்கப்பா. வேண்டாப்பா. ஐயோ வேண்டாப்பா. என்ன பைக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, பெட்ரோலும் இருக்கு. சாமே இந்த பைக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு கொஞ்சம் பார்ப்பு. இதுவா? ஆமாம். நான்லாம் பார்க்க முடியாதுப்பா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான்ப்பா பார்ப்பான். வேற என்னத்தை தான்டா படிச்ச? என்னத்தை படிச்சு அழ போகிறான். பாப்பா பாப்பா, என்ன வெயில், என்ன வெயில். சை, என்ன சுத்த மட்டுக்கு? பேபி. சாமே ஃபேன் சுத்த மட்டுக்கு என்னன்னு கொஞ்சம் பாரு. யாரு? நானா? இதெல்லாம் ஈஸி படிச்சவனுக்கு தான்ப்பா தெரியும். வேற என்ன தான்டா படிச்ச? நான் பிகாம் படிச்சிருக்கேன்ப்பா. என்னத்தை கிழிச்சியோ? பிகாமில் இதெல்லாம் சொல்லி தராங்க. இந்த எகத்தால பேச்சு மட்டும் தான் குறை. இந்த இடம் தாண்டா நமக்கு வாங்கலான்னு இருக்கு. இந்த இடம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும்? இதெல்லாம் எனக்கு எங்கப்பா தெரியும்? சிவில் இன்ஜினியருக்குலாம் இதெல்லாம் தெரியும். வேற என்னத்தை தான்டா படிச்ச? பிகாம் படிச்சிருக்கேன் நான். படிக்கல, ஃபெயில் ஆகிட்டான், அதான் வேலை கிடைக்கல. எப்போ பாரு தூங்கிக்கிட்டு. ஏதாச்சும் வேலைக்கு போனால் தானே கஷ்டம்னா என்னன்னு தெரியும். எப்போ பாரு கிரிக்கெட்டே விளாண்டுட்டு, இதெல்லாம் என்னைக்கு உருப்பட போகுதுன்னு தான் தெரியல. எப்போ பாரு செல்லே நோண்டிக்கிட்டு. ஏதாச்சும் வேலைக்கு தான் போனா என்ன? அதான் எடப்பாடி அரியர் வச்சவன் வைக்காதவன் எல்லாரையும் பாஸ் பண்ணி போட்டார, பின்ன என்ன? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபீஸ் கட்டணும்ப்பா. ஏண்டா நீலாம் எந்த மை இதெல்லாம் வேஸ்ட்ரா. செல்வி, தலை வலிக்கு ஒரு டீ போட்ரி. செல்வி சீக்கிரம் போட்ரி. இவனுக்கு என்னவா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். தப்பு பண்ணிட்டீங்கப்பா. நான் என்னடா தப்பு பண்ணேன்? எல்லா தப்பும் நீங்கள் தான்ப்பா பண்ணீங்க. நான் என்னடா தப்பு பண்ணேன்? செல்வி என்னடி சொல்றவன்? சின்ன வயசுல கடைக்கு போய் முடி வெட்டி மொட்டையா வெட்டிருப்பீங்க, அதையும் நல்லா இருக்கு நீங்களே சொல்லிப்பீங்கப்பா.
எக்ஸல் பேக்கு அதையும் நீங்கள் தான்ப்பா வாங்கி கொடுத்தீங்க. அதையும் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்களே வாங்கி கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிரிக்கிறாங்கப்பா என்னை பார்த்து. என்னடா சொல்ற? சின்ன வயசில் டேய் சாம் வாடா கிரிக்கெட்லான்னு ஆசையாக கூப்பிடுவீங்க. நானும் ஆசையாக ஓடி வருவேன். ஆனால் எனக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாத்துக்கும் பேட்டிங் பவுலிங் எல்லாமே கொடுத்து என்னை மட்டும் சப்ஜெக்டாகவே வச்சுட்டீங்கப்பா. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் டேய் சாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் நீங்களே சொல்லிப்பீங்கப்பா. விளையாண்டா தானப்பா ஜெயிக்கிறதா தோக்கிறதா. டேய் பாருடா கட்டி விட்டுறா.